ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் லைஃப் அப். பிசிஓடி பிசிஓஎஸ் ரெண்டுமே வேறு வேறையா இல்லை ஒரே விஷயம் தானான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இதை பற்றி பார்த்திங்கன்னா நிறையா வாதங்கள் இருக்குது. ஆனால் தமிழில் சொல்லும் போது ரெண்டுமே போய் நீர்க்கட்டி பிரச்சனைன்னு தான் சொல்கிறோம். பிசிஓஎஸ் பிசிஓடி பற்றி என்ன மாதிரியான பதிவுகள் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதிகமாக நிறைய பேர் நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடி இருக்கும் போது இந்த சின்னப்பையில் நீர்க்கட்டி ஸ்கேனில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், அப்டமனில் ஃபேட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோஜன், அதாவது மேல் ஹார்மோன்ஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். 80% பிசிஓடி பெண்கள் கன்சீவ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் மிச்சம் 20% பார்த்தீங்கன்னா வெயிட் ரெடியூஸ் பண்ணி ஓவலேஷன் இன்டியூஸ் பண்ணாலே அவங்களால ப்ரெக்னென்ட் ஆக முடியும். இது சரியாகக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பிசிஓஎஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கேனில் பார்க்கும்போது சினப்பை நீர்க்கட்டிகள் இருக்கும், இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் கெயின் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஹிரிட்டிசம்னு சொல்லப்படுற தேவையில்லாத முடி வளர்ச்சி, கழுத்தில் இந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன், முடி கொட்டுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன், அதாவது முட்டை விடுபடுதல் நடக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் போது அது பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இது பிசிஓடியோட ரொம்பவே சிவியர் கண்டிஷன். இதை குணப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதெல்லாம் பிசிஓடி இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் பிசிஓஎஸ்ன்னு சொல்லப்படுற மாதிரி எந்த ஒரு மருத்துவ பதிவுகளோ ஆராய்ச்சி பதிவுகளோ கிடையாது. இப்போ நிறைய கேஸ் சினாரியோஸ் இருக்குது. சில பெண்களுக்கு நீர்க்கட்டி ஸ்கேனில் தெரிஞ்சாலும் அவங்க நார்மலாக இருப்பாங்க, எந்த ஒரு சிம்டமும் இருக்காது. ஓவலேஷன் மாதம் நடக்கும், பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்சீவ் ஆகிறதுக்கும் எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கேனில் இந்த மாதிரி நீர்க்கட்டி இருக்கிறது தெரியும், எந்த சிம்டம்ஸும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வெறும் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ மூணாவது கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்டில் பாலிசிஸ்ட் இருக்க மாதிரி தெரியும். அது மட்டும் அவங்களுக்கு ஹேர் லாஸ் மற்றும் இர்ரெகுலர் சைக்கிளோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸும் அவங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் இன்டியூஸ் பண்ணி ப்ராப்பர் மெடிக்கேஷன் கொடுத்தா ப்ரெக்னென்ட் ஆகிற சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் சிலருக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஹெரிட்டிசம், ஆக்னே, ஹேர் லாஸ், ஓவலேஷன் நடக்காது, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும், ப்ரெக்னென்ட் ஆகிற ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஃபர்ஸ்ட் 2 கேஸ் பார்த்தீங்கன்னா அது பிசிஓஎஸ் பிசிஓடின்னு சொல்லவே முடியாது, எந்த ஒரு சிம்டமே கிடையாது. ஸோ ஸ்கேனில் தெரிஞ்ச இந்த நீர்க்கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான ஒரு நீர்க்கட்டியாக தான் இருக்கும். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரு சில காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் யூஸ் பண்ணிட்டு நிறுத்தும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி நீர்க்கட்டி இருக்கதா தெரியலாம். இது இப்போ பிசிஓஎஸ்ன்னு சொல்லும் போது இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அதே மாதிரி பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, டிசீஸ்க்கும் சிண்ட்ரோம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். நோய் இல்லைன்னா வியாதின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கும், ஒரு பர்டிகுலர் காரணம் இருக்கும், தனித்துவமான அறிகுறிகள் நிறையா இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டிசீஸ் இல்லைன்னா நோயின்னு சொல்லும் போது அது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும், ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்கன் சம்மந்தப்பட்ட விஷயமா தான் மோஸ்ட்லி இருக்கும். அதே மாதிரி சிண்ட்ரோம்னு சொல்லும் போது சிண்ட்ரோம்னு சொல்கிறது ஒரு கிரேக்க வார்த்தை. இதோட அர்த்தம் ரன் டுகெதர், அதாவது ஒன்றா சேர்ந்து ஓடுறது. அதாவது ஒரே நேரத்தில் நிறைய அறிகுறிகள் தென்படும் போது அதுக்கு ஒரு காசோ இல்லை எதுவுமே தெரியாத பட்சத்தில் அதை சிண்ட்ரோம்னு சொல்கிறோம். இப்போ பிஎம்எஸ், ப்ரீ மென்ஸ்ட்ருவல் சிண்ட்ரோம்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது வியாதி கிடையாது, மென்ஸ்ட்ருவேஷனுக்கு முன்னாடி வர சில அறிகுறிகள். இப்போ பிசிஓஎஸ் பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காரணம் அறியாத பட்சத்தில், ஒரு பர்டிகுலர் ரீசன் இல்லாத பட்சத்தில் இதை சிண்ட்ரோம்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் டிசீஸ்னு சொல்கிறதோட. 1995 ஒரு ஆராய்ச்சி பதிவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது கண்டு அறிஞ்ச காலத்தில் வேறு பேரில் நிறைய பேர் அழைச்சாங்க. இதை ஒரு சிலர் இதை ஹெச்சிஏ, அதாவது ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிக் கிரானிக் ஆனோலேஷன், அதாவது ஆண்ட்ரோஜன் எக்ஸஸாக இருந்துட்டு ஓவலேஷன் நடக்காதனால அப்படி ஒரு பேர் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஓவரீஸில் சிஸ்ட் இருக்கும்போது பிசிஓ, பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. இவரோட மருத்துவ பதிவில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தனித்தனியாக அழைக்காமல் இந்த மாதிரி நீர்க்கட்டி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், பிசிஓஎஸ் தான் அழைக்கணும்னு சொல்லி மருத்துவ பதிவில் இருக்குது.
ஸோ பிசிஓஎஸ் பிசிஓடின்னு 2-3 பேரில் வந்து அவங்க வந்து வித்தியாசமாக வந்து சொன்னாலும் கொடுக்கப்படுற ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து ஒன்று தான். உங்களுக்கு நீங்கள் வந்து எடுக்கிற சிகிச்சையோ நீங்கள் எடுக்கிற மெடிசின்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ வந்து பிசிஓஎஸ்ஸா பிசிஓடியான்னு நினச்சி வந்து நீங்கள் கவலைப்பட்டு வருத்தப்படாமல் இது வந்து எப்படி சரி பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதை பற்றி யோசிக்கிறது தான் அறிவுபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகணும், மேனேஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சரியான உணவு, சரியான ஊட்டச்சத்து, உடற்பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் எல்லாமே குறைச்சி சரியான தூக்கம் மற்றும் ஹார்மோன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து குறைச்சாலே போதும். இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து மேனேஜ் பண்ணி கன்சீவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. தொடர்ந்து இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி பிரச்சனைகள் பற்றி வந்து கண்டினியூஸாக பேசிட்டு வரோம். ஸோ தொடர்ந்து பேசுவோம், இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. ஸோ பிசிஓஎஸ் பெண்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேஸ்புக் குரூப் இருக்குது. ஸோ அதை ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இணைஞ்சிருங்க இந்த சேனலோட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இதை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.